பொதுவாகவே நீங்கள் வந்து தனியார் மயத்தை எதிர்க்கக்கூடிய கட்சியை சேர்ந்தவங்க. ஆனால் வந்து தமிழக அரசு பல துறைகளையும் வந்து தனியார் மயப்படுத்துதலை முன்னிறுத்தக்கூடிய வகையில் போக்குவரத்து துறையில் பார்த்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர்கள் நியமனம், அதே போல் ஆசிரியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்படுறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு எதிர்க்கிறீங்க? பெரிய லெவலில் போராட்டம் என்பது வெளியில் தெரியாது. இல்லை, இப்போ வந்து போக்குவரத்து தொழிலாளிகள் 50 நாட்களுக்கு மேலே ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தியதை நீங்கள் தான் பார்க்குறீங்க. சங்கம் அமைப்பதற்காக சாம்சங் போராட்டம் வந்து கிட்டத்தட்ட 1.5-2 மாதத்துக்கு மேலே நடந்ததை நீங்கள் தான் பார்க்குறீங்க. அதே மாதிரி தனியார் மயம், தாராய் மரம், அரசு ஊழியருடைய கோரிக்கைகளுக்கு மார்க்சிஸ்ட் கட்சி எங்களுடைய அமைப்புகளாக இருக்கிற நம்முடைய சிஐடி போன்ற அமைப்புகள் மூலம் பல கட்ட போராட்டங்கள் நாங்கள் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆகவே எங்களை பொறுத்தவரையில் தொழிலாளி வர்க்கத்தினுடைய உரிமைகளை பறிக்கிற போது அதை விட்டு கொடுக்கறது என்கிற பேச்சுக்கே இடமில்லை என்கிற அடிப்படையில் உறுதியாக நாங்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு பாசிச சக்தி இந்தியாவில் ஆண்டுக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் வந்துவிடக்கூடாது என்கிற அந்த ஆபத்தை தடுக்கிற அதையும் நாங்கள் சேர்த்து பார்க்கிறோம். ஏன்னா இந்த பாசிச சக்தி ஆட்சிக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தால் அதனால் அதிகப்படியான பாதிப்புக்கு உள்ளாகிறவர்கள் இந்த கடைநிலையில் இருக்கிற உழைப்பாளி வர்க்கத்தை சார்ந்த மக்களாகத்தான் இருப்பார்கள். எனவே இந்த 2 போராட்டத்தையும் நாங்கள் சமநிலையில் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். கூட்டணியில் இருக்கக்கூடிய நீங்கள் போராடித்தான் இந்த விஷயங்களை பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் இப்போ கூட்டணி என்பது பாஜகவை வீழ்த்துவது, அதை முறியடிப்பது என்கிற ஒரு அம்சத்தில் மட்டும்தான் கூட்டணி. மற்ற விஷயங்களில் திமுக வேறு கொள்கை வைத்திருக்கிறது, நாங்கள் வேறு கொள்கை வைத்திருக்கிறோம். எனவே மாறுபட்ட கொள்கைகள் கொண்டிருக்கிற கட்சிகள் இணைந்திருக்கிற ஒரு கூட்டணி எதில் பாசிசத்தை பாஜகவை வீழ்த்துகிற அந்த அணியில் தான். ஆகவே அந்த அணியில் நாங்கள் இருக்கிறோம். அதே சமயத்தில் எங்களுடைய உடைமை, எங்களுடைய அடிப்படை வர்க்கம் பாதிக்கிற பிரச்சனை நாங்கள் போராடித்தான் காரியத்தை செய்ய வேண்டியிருக்கிறது. இல்லை, அதான் சொல்கிறேன், இது வந்து ஒரு கொள்கை ரீதியான போராட்டம். இது வந்து வெறும் பேச்சு எதிர்த்து இருக்கிற பிரச்சனை. திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கிறது, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கிறது. எனவே எங்கள் கொள்கையை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்க கொள்கை நாங்கள் ஏற்றுக்கணும்னு கட்டாயப்படுத்த முடியாது. எனவே எங்கள் கொள்கைக்கு நாங்கள் உறுதியாக போராட்டத்தை நம்ம நடத்துவோம். பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் எஸ்ஐஆர் தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டு பணிகள் தொடர்ந்து போயிருக்கு. ஆனால் கிராமப்புற மக்கள் இந்த படிவங்களை பூர்த்தி செய்வதில் மிகப்பெரிய குழப்பம் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக இதை வரவேற்று பேசிட்டு இருக்காங்க. அதிமுக வந்து அவங்க வந்து ஒரு அடிமை இதில் சிக்கிக்கிட்டாங்க. ஆகவே அவங்க தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் அதை தட்டி கேட்கிற அப்படிப்பட்ட நிலையில் இல்லை. ஆகவே தான் ஒரு பக்கம் எஸ்ஐஆரை வரவேற்கிறாங்க, ஆதரிக்கிறோங்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்களுடைய கட்சி அணிகளுக்கு என்ன வேண்டுகோள்னா நீங்கள் விழிப்போடு இருங்கங்கிறாரு. இது ஏன் அந்த இரட்டை நிலை? எனவே அடிப்படையில் எஸ்ஐஆர் என்பது ஆபத்து நிறைந்தது என்பதை அவங்க தெரியாமல் செய்யலை, தெரிஞ்சு தான் செய்கிறாங்க. ஆனால் பாஜகவோடு உறவு கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அதை எதிர்க்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் திமுக, மார்க்சிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி உறுதியாக நாங்கள் எதிர்க்கிறோம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறோம். அதே மாதிரி வருகிற நவம்பர் 11ஆம் தேதி தமிழ்நாட்டில் எல்லா மாவட்ட தலைநகர்களையும் எஸ்ஐஆரை எதிர்த்து கண்டன இயக்கத்தை நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் கிராமப்புறங்களில் அந்த வாக்குகள் சேகரிக்கிற போது எங்களுடைய ஊழியர்கள் முறையான அந்த வாக்குப்பதிவு நடத்துவதற்கு விழிப்போடு கண்கொத்தி பாம்பாக இருந்து பாஜகவுடைய அந்த இது வெற்றி பெறாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் மேற்கொண்டிருக்கோம். ராகுல் காந்தி அவர்கள் வாக்கு திருட்டு குறித்து மீண்டும் ஆதாரத்துடன் நிரூபித்து வருகிறார். ஆனால் இதுவரை தேர்தல் ஆணையம் இப்பவும் வாய் திறக்காமல் மௌனமாக இருக்காங்க. அதான் தேர்தல் ஆணையம் முழுக்க அது பாஜகவினுடைய கைப்பாவையாக மாறி போச்சு. அதனால் அந்த தேர்தல் ஆணையம் அமைப்பதே அப்படி தான் அமைச்சிருக்கிறாங்க அவங்க. அதுக்காக தான் சட்டத்தை எல்லாம் திருத்தி ஆணையர்களை நியமிப்பதற்கான சட்ட வழிமுறைலாம் திருத்தி அவங்க கொண்டு வந்தாங்கலாம் நமக்கு தெரியும். ஆகவே அந்த தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி கேட்கிற கேள்விக்கோ, இன்னும் சொல்ல போனால் எதிர்க்கட்சிகள் கேட்கிற கேள்விக்கோ பதில் சொல்ல மறுக்க உச்சநீதிமன்றம் சொல்லுவதையே அவங்க ஏற்க மறுக்கிறாங்களே. உச்சநீதிமன்றம் சொல்வதே ஏற்க மறுக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது, இன்னும் முடியல. அது முடிகிற வரைக்கும் கூட அவங்க காலதாமதம் இல்லாமல் தமிழ்நாட்டில் 12 மாநிலங்களில் எஸ்ஐஆர் அமல்படுத்துகிறாங்களே. ஆகவே அவங்களுடைய ஒரே நோக்கம் யார் என்ன கேள்வி கேட்டாலும் சரி, கூச்சம் இல்லாமல் பாஜகவுக்கு சேவை புரிவது என்கிற அந்த ஒரே நோக்கத்தோடு அவங்க பணியாற்றுறாங்க. கடந்த தேர்தலுக்கு இந்த இரட்டை இலக்கத்தில் திமுக கூட்டணியிடம் கேட்க கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வாய்ப்பு எந்த அளவுக்கு அதாவது எல்லா கட்சிகளுக்கும் தாங்கள் போட்டியிடக்கூடிய எண்ணங்களை அதிகரித்து கேட்க வேண்டும் என்கிற நிச்சயமாக அந்த எண்ணம் என்பது இருக்கத்தான் செய்கிறது. அதுபோல் எங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கிறது.
ஆனால் இது எத்தனை இடம் என்ன ஏதுங்கிறதெல்லாம் நாங்கள் வந்து சம்மந்தப்பட்ட கூட்டணி கட்சிகளோடு பேசி தான் முடிவு செய்ய முடியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.